மராட்டியங்கோட்டையும் இல்ல, மானங்கட்ட மஸ்தாங்கோட்டையும் இல்ல, மானத்தமிழன் கோனேரி கோட்டை. 2024-25 மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? யுனெஸ்கோக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறான். தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட, திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான். அதுல என்னன்னா 12, அதாவது மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப், மொத்தம் 12 கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான். அந்த 12 கோட்டையில 11 கோட்டை மராட்டியத்துல இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு. தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள், எப்படி இருந்தார்கள், அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது, அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு, சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோட்டை தான். இந்த கோட்டையை மான தமிழர்கள் உயிரா போனால் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த கோட்டையை சீமானின் படை, சீமானின் தம்பிதங்கள் மீட்டாமல் நாங்கள் இந்த மண்ணை விட்டு அகல மாட்டோம். இதாண்டா எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்சம் அந்த கோட்டை தான். ஆக சிறந்த கோட்டை. இந்த கட்டுமானம் எவ்வளவு நுட்பமானது, ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்ட்ஸ், மிக நுட்பமான கட்டுமானத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டையும் அந்நியனுக்கு நாங்க தாரை வார்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு அறிவாலய அடிமைகள் இல்லடா. தமிழ் தேசிய இனத்தின் புலிகள் ஒட்டச்சேரிவோம். இது சாதாரண பிரச்சனை இல்ல. நாங்க உயிரை விட்டு இதை மாத்துவோம். இது யாரை கேட்டு நீ அறிவிச்ச? மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, எப்படி நீங்க சம்மதிச்சீங்க? எப்படி சமைச்ச? அதனால தாண்டா எங்க அண்ணன் சீமான் கேக்குறான், மத்த மாநிலத்தெல்லாம் பெத்த வாழ்றான், இங்க மத்த வாழ்றான். அதாண்டா கேக்குறான். அதோட வினை தமிழர்களே, நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது. சிவகங்கை சீமையில இருந்த சின்ன மருது அறிவிக்கிறான், ஜம்பு பிரகடனம், வரலாற்றில் மிகப்பெரிய பிரகடனம். சின்ன மருது அறிவிக்கிறான், எவன் உடம்பிலே ஐரப்ப ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான். தமிழர் நிலத்திலே எவன் உடம்பிலோ தமிழ் ரத்தம் ஓடுதோ வாடா கோனேரி கோட்டையை மீட்டெடுப்போம், வா சீமான் தலைமையில வா, ஒன்றுபடு. வரலாற்று சான்று. சேரர்கள், சேல மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அடையாளம் இல்லை. அவர்கள் கட்டிய கோயில்களுக்கு இருக்கு. 1000 ஆண்டுகளாக, 1500 ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது. தஞ்சை பெருவுடையார் ஆலயம் ஒரு சாட்சி. ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ? எங்க ஊர்ல பாருங்க, ராசராசன் 3 அடி தான் அஸ்திவாரம், 1,80,000 டன்னு அந்த மலை, அந்த கல்லு மேல தாங்கி நிக்குது. அஸ்திவாரம் 3 அடி தான். எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ, தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ கள்ளர், ராஜராஜ சோழ மறவர், ராஜராஜ சோழ கோணர், ராஜராஜ சோழ உடையார். ஆளுக்காடு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னடா அது ஆளாளுக்கு கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழன். அடையாளம். இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு. இது சின்ன பகுதி நினைச்சிடாத. ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூர்ல இருந்து தஞ்சை வரை பரவி இருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது. சும்மா அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க எங்கள் கோன். நீங்க எவனு மாத்திராத. கோனேரி யாதவ், கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிடாத. கோனாராம யாதவ்னு போட்டு எங்களை யாதும் அறியாதவன் ஆக்கிறாத. இவன் கோன். இந்த நிலைமைகள்லாம் மாறணும். தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த தேசிய இனத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. உறவுகளே, எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழை மீட்க வேண்டும், மொழியை மீட்க வேண்டும், இனத்தை மீட்க வேண்டும், அவன் வரலாற்றை மீட்க வேண்டும். வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாதுங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது. அதனாலதான் எங்கள் உயிர் தலைவன், தேசிய தலைவன் சொல்கிறான், வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான். அந்த வரலாற்றை இந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும். தமிழ்நாட்டோட அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒண்ணு இல்லாத பொண்ணு எப்படி நீ கூமாப்பட்டிக்கு திரண்டு போன, அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா. தமிழர்களே வா, இனமா வா. இப்போ மீட்டெடுக்கணும். 38 மாவட்டத்திலே தமிழர்களை வேணு பிடிச்சு பஸ் பிடிச்சு திரண்டு வாடா அந்த கோட்டையை பார்க்க. அச்சமுறணும் திராவிடன்.
யாரோட கோட்டை யார் அறிவிக்கிற நாய்? யாரோட கோட்டை? எவன் பிள்ளைகள நாய் எவன் பேர் வைக்கிறது? எங்க புள்ளடா, தமிழம் புள்ளடா. இது கோனேரிக்கோன் கோட்டை. மராட்டியம் பாத்துக்க, மராட்டியம் மன்னார் வீட்டுலாம் சொல்லிட்டு நிக்காத, பொழப்பு போயிடும். இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அன்பான உறவுகளே. ஒரு வாய்ப்பு தான் இருக்கு இதை மீட்டெடுக்கணும்னா. இன்னைக்கு கோட்டை நாங்க சின்ன பிள்ளைல பள்ளிக்கூடத்துல படிக்க டூர் கூட்டு வந்தாங்க, விளங்கல. 8ஆம் 7ஆம் படிக்கிறப்ப அந்த காலத்துல கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து கோட்டையை அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு. ஐரோப்பியன்ஸ் மேற்குலகம் சொல்லுதுடா, ஆக சிறந்த கோட்டை, நுட்பம் எல்லாமே இருக்கு அதுல. இதை மீட்டெடுக்கிற தேவை நமக்கு இருக்கு. இதை மீட்டெடுக்கலன்னா நாம் தமிழர் ஒண்ணு இல்லடா. நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டெடுக்க தான். எங்களுக்கு வேற அளவு வேற எந்த வேலையும் இல்ல, எந்த வேலையும் இல்ல, எந்த சமரசமும் இல்ல. இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க. தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள். இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள். நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றிய அரியாசனங்கள் அல்ல. நீ மாறு, நீ இறங்க. உனக்கு தெம்பு திராணி இல்லையா? முதலமைச்சர்கள் இறங்கி வாடா. எங்க கையில ஒரு ஆட்சி. நாளைக்கே மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இது கோனேரிக்கோன் கோட்டை திருப்பி யுனெஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம். அதுக்கு அதிகாரம் தேவை அன்பான மக்கள், அதுக்கு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க அண்ணன் சீமான் கையில பெருத்த தாகத்தோட இருக்கிறோம். நாங்க பெருத்த தாகத்தோட இருக்கிறோம். 4 இல்ல இன்னும் 8 மாசம் இருக்கு. எழுதி வச்சுக்க. இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான் சீமான், உருவாக்கி விட்டான். தமிழரின் தாகம், தமிழீழ தாகம் தான். கிழக்கு வெளுக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும். அதுவரை இந்த தாகம் ஓயாது. அதிகாரம் தான் எங்களோட பசி, அதிகாரம் தான் எங்களோட தேவை, அதிகாரம் தான் எங்களோட மூச்சு. அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெருவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம். அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம். ஒரு முறை தந்து பாரு, மான தமிழ் பிள்ளைகளிடத்துல எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா. சும்மா இல்ல, எல்லாம் கமிஷனு, எல்லாம் கமிஷனை பாக்குற. ஏண்டா இங்க ஒரு கட்சி வச்சிருக்கான், எங்க அண்ணன் மன்னிச்சிருக்கான். என்ன 2 அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டுருக்காருங்க அண்ணன். ஒரு அண்ணன் அமைதியா போயிட்டு இருக்காரு, மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு பிரச்சனை இல்ல. இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு நாங்க திமுக வச்சா நீ என்ன குறுக்கொல போற? ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு? பள்ளிக்கூடத்துல வாத்தியார்ல முதுகுல அடி வாங்கின. நாங்க திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? திமுக முட்டு கொடுக்க நீ கட்சி ஆரம்பிச்ச? எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? இன்னொரு தடவை நாம் தமிழர் நாய் தமிழர் எவனா பேசுற என்ன முழக்கம்? அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எது? திருப்பி போய் கோபாலபுரம் திண்ணியில குப்புற பாடு. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இனி உன்னை பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டோம். எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பியை குறுக்களை ஓடுறான் தம்பி, வெட்ட போனா சின்னத்தா மக்கா பெரியத்தா மக்கள் சொல்றான் தம்பி. பார்க்காத வீட்டுல உள்ள தேல அடி, வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம். நன்றி நாம் தமிழர்.